அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் 370 என்ற சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கான வேறு சில சிறப்புகளும் இருந்தன. அதாவது அங்கு தேர்தலில் வாக்குரிமை மறுக்கப்பட்ட மக்களும் இருந்தார்கள் என்பதுதான். அதாவது சட்டமன்ற தேர்தலில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வாக்குரிமை மறுக்கப்பட்டவர்களாக 3 விதமான மக்கள் அங்கே இருந்தனர். அதில் ஒன்று தாழ்த்தப்பட்ட பட்டியலின வகுப்பை சேர்ந்த வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். அதேபோல் 1947 மேற்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக வந்த பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களும் சீக்கியரும் ஆவார்கள். இவர்களும் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். அதை தவிர ஜம்மு காஷ்மீரில் டோக்ரா இராணுவம் என்ற ஒரு இராணுவ அமைப்பு இருந்தது. அந்த இராணுவத்திற்கு உதவி செய்வதற்காக நேபாளிலிருந்து கூர்கா இன மக்களும் அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கும் வாக்குரிமை கிடையாது. அதாவது ஜம்மு காஷ்மீரில் சிறப்பந்தஸ்து 370 இருந்த வரையில் கடந்த 72 ஆண்டுகளாக அங்கேயே இருந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களான வால்மீகி மக்களுக்கும் மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இங்கு அகதிகளாக வந்த மக்களுக்கும் மற்றும் டோக்ரா ஆர்மிக்கு உதவி செய்து வந்த கூர்கா மக்களுக்கும் வாக்குரிமை கிடையாது என்பது வியத்தகு விஷயம் மட்டுமல்ல, ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விஷயமாகும். இதை பற்றி பெரும்பாலும் பலருக்கு இந்த விஷயங்கள் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது 370 அமலில் இருந்த பொழுது இந்த மக்களுக்கு அங்கு இருப்பிட சான்றிதழ் வழங்கப்படவில்லை. அதாவது இவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்ற சான்றிதழ் கிடையாது. இதன் காரணமாக இவர்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் எதுவுமே கிடைக்காது. அதை தவிர அரசு பள்ளி மற்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்காது. அரசு பணியிலும் இடம் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு 2ஆம் தர குடிமக்களாக தான் இந்த மக்கள் அங்கே வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது 1947 தேச பிரிவினான பொழுது மேற்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக வந்து எல்லையோர ஜம்மு காஷ்மீர் தங்கினார்கள். அவர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை. அதேபோல் ஜம்மு காஷ்மீரில் தொற்று நோய் பரவிய பொழுது 1950களில் பஞ்சாபிலிருந்து துப்புரவு பணிக்காக வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு அனைத்து உரிமையும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் தந்தார்கள் என்றால் தரப்படவில்லை. அவர்கள் அங்கு துப்புரவு பணியை செய்வது, அங்குள்ள குப்பைகளை எடுத்து சுத்தம் செய்வது போன்ற பணியை தான் செய்து வந்தார்களே தவிர அவர்களுக்கு வாக்குரிமை தரப்படவில்லை. வேறு அரசின் சலுகைகளும் தரப்படவில்லை. அவைகள் மறுக்கப்பட்டே வந்தது. அதேபோல்தான் டோக்ரா இராணுவத்திற்கு உதவி செய்ய அழைத்து வந்த கூர்கா மக்களுக்கும் எதுவும் வழங்கப்படவில்லை. அதாவது இந்த மக்களுக்கு உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களவை தேர்தலில் மட்டுமே வாக்களிக்கும் உரிமை பல போராட்டங்களுக்கும் பல கோரிக்கைகளுக்கு பின்பே வழங்கப்பட்டன. ஆனால் சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 மற்றும் காஷ்மீர் சாசன சட்டப்பிரிவில் 35A உள்ளவரை இவர்களுக்கு இந்த அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டன. அதன் பிறகு 2019 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சட்டப்பிரிவு 370 மற்றும் 35A ரத்து செய்யப்பட்ட பிறகுதான் இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புத்துயிர் ஏற்பட்டது, ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதாவது அதன் பிறகு இவர்களுக்கு ஜம்மு காஷ்மீரின் முழு குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் அனைத்து மக்களும் கொண்டு வரப்பட்டுள்ளதால் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலாக, அதாவது ஜம்மு காஷ்மீரின் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதலாக வால்மீகி மக்களும் மேற்கு பாகிஸ்தான் வந்த அகதிகளும்
குர்கா சமுதாய மக்களும் வாக்களிக்க உள்ளார்கள். இதுதான் அவர்களுக்கு முதலாய் கிடைத்த அங்கீகாரம். அதாவது இவர்கள் எந்த விதமான பணிகளும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அரசு பணிகளோ மற்ற பணிகளோ அவர்களுக்கு கிடைக்காமல் வாழ்க்கையிலே இவர்கள் மிகவும் துன்பத்திலே இவர்கள் இருந்து வந்தனர். அதாவது வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சுமார் 50,000 பேர்கள் ஜம்மு பகுதியிலே இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 பேர் மக்களுக்கு வாக்குரிமை உள்ளது. அவர்கள் முதலாக வாக்குரிமை அளிக்கிறார்கள். அதேபோல் மேற்கு வங்கத்திலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் 1.5 லட்சம் 1,50,000 பேருக்கு வாக்குரிமை இருக்கிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் முதலாக அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அதேபோல் டோகரா இராணுவத்திற்கு உதவி செய்த குர்கா சமுதாய மக்களும் முதலாக வாக்களிக்கிறார்கள். தற்பொழுது 370 ரத்து செய்யப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு அங்கே முதலாக ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் என்ற உரிமையும் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தங்களுடைய எதிர்காலத்தில் உள்ள குழந்தைகளுக்கான ஒரு உத்தரவாதம் கிடைத்துள்ளது. ஆகவேதான் சட்டமன்றத்தில் வாக்களிப்பது தான் அங்குள்ளவர்களுக்கு நிரந்தரமானவர்கள் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரத்தை 370 ரத்துக்கு பிறகும் 35 ரத்துக்கு பிறகும் முதலாக பெற்றவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த வால்மீகி மக்களும் அகதிகளாக வந்த மக்களும் குர்கா இன மக்களும் வந்துள்ளனர். மேலும் இதற்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்கே இட ஒதுக்கீடும் கிடையாது என்பது மிகவும் அதிர்ச்சி தரும் விஷயமாகும். தற்பொழுது 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு அனைத்து சலுகைகளும் பெறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீரின் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதலாக இவர்கள் வாக்களிப்பதை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள்.